சுஷீலாமாவுடைய குரல் இன்றைக்கும் அவ்வளோ அழகாக இனிமையாக இருக்குது. இன்னி வரைக்கும் கேட்கும்போது கூட அவங்களுக்கு 91 வயது ஆனாலும் அவங்களுடைய குரல் இப்பவும் பாடும்போது அந்த இனிமை இருக்குது. அந்த முதுமை காரணமாக தான் பாட முடியல. அப்போ நாங்கள் பல வெளிநாடுகளுக்கு போகும்போது அவங்கள நான் ஒரு தடவை கேட்டேன், எப்போல இருந்தம்மா நீங்கள் கிளாசிக்கல் படிக்க ஆரம்பிச்சிங்க? எனக்கு கிளாசிக்கல்லாம் தெரியாதுன்னு முதல்ல ஜோக் அடித்தாங்க. அப்புறமா சொன்னாங்க 12 வயதிலிருந்து அவங்க வந்து கிளாசிக்கல் படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ 12 வயசுலேருந்து படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா எவ்வளோ சாதகம் பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ அவங்களுக்கு ப்ராக்டிஸ் இருந்திருக்கும். அது வார்த்தைகளால் சொல்ல முடியாது. தினமும் எத்தனை தடவை அந்த, ஏன்னா எப்போவுமே வந்து கந்தர்வ காயகன் நம்ம ஜேசுதாஸ் ஐயா சொல்லுவார், சாதனை ஒன்று செய்யணும்னா நீங்கள் சாதகம் செய்யணும். அந்த சாதகம் செய்கிறது தான் நம்மளுடைய குரலை வளப்படுத்துறதுக்கோ. காலையில் மினிமம் எப்படி ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் பாடியிருப்பாங்க. 12 வயது தானே, சின்ன குழந்தைங்கிறனால சுஷீலாமா நிச்சயமாக. ஏன்னா அந்த சாதகத்தினுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கி நாம் வந்து ஒரு முத்துமணி மாலையோ இல்லை ஒரு புதிய பாடல் கேட்குறோம் பாருங்கள். கற்பூர பொம்மை ஒன்று, கைவீசும் தென்றல் ஒன்று, கலந்தாட கை கோர்க்கும் நேரம். அந்த இளமை இருக்குது 30 வருடங்களுக்கு அப்புறம். ஏன்னா அவங்களுடைய அந்த உழைத்த உழைப்பு, குரலுக்காக பண்ணின சாதகம் இன்னி வரைக்கும் பேசுகிறோம் பாருங்கள். இந்த நிமிடம் வரைக்கும் அம்மாவை பற்றியே நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அது பெரிய விஷயம்.